வெல்கம் டு யாசாட்சி மேம் சேனல். அடுப்பத்தை வச்சுக்கோங்க, அதில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடான ஒன்றில் அதில் பட்டை போடுங்க, நட்சத்திரம் போடுங்க, கிராம்பு ஏலக்காய் போடுங்க, சோம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க, சீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க, மிளகு ஒரு ஸ்பூன் போடுங்க, வரமிளகா 10 போட்டுக்கோங்க, மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கிண்டி விடுங்க 2 நிமிஷம். அப்புறம் அதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பத்தை வச்சுக்கோங்க, அதில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடான உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருந்தது போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க 1.5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் லைட்டாக தட்டி விட்டு அப்புறம் கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் தட்டி விட்டு கிண்டி விடுங்க. அப்புறம் அதில் தக்காளி போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அதில் சிக்கன் மசாலா போடுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அது போடுங்க, மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல. அப்புறம் அதில் மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அதில் சிக்கன் போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 5 நிமிஷம் வேகட்டும். திறந்து பாருங்க. அப்புறம் கிண்டி விடுங்க லைட்டாக. தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். புதினா போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க.